பெருமாள் தந்தையோட அருமையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவருடைய அருமை பெருமைகளை நம்ம சொல்கிறதுக்கு ஒரு ஜென்மம் பத்தாது நமக்கு. அந்த மாதிரி நடந்த எத்தனையோ விஷயங்கள் அவருக்கு. நம்ம பெருமாள் தந்தைக்கு கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு 2 தம்பதிகள் ஆசைப்பட்டு கோவிலை அவங்களே அவங்க கையால் கட்டணும்னு கட்டிகிட்ருக்காங்க. அப்போ பெருமாள் என்ன பண்ணுறார், நம்ம தந்தை அவங்கள போயிட்டு விளையாடுறார். அவங்கக்கிட்ட போயிட்டு சின்ன பையனாக மாறி அவங்கக்கிட்ட போயிட்டு நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேம்மா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா இது நாங்களே கட்டுறோன்னு வேண்டிக்கிட்டோம் பெருமாள் கிட்ட, அதனால் உன்னுடைய உதவி எங்களுக்கு வேண்டாம், நாங்களே கட்டிக்கிறோம், இதெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அந்த சிறுவன், நம்ம தந்தையான சிறுவன், அவர் என்ன பண்ணுறாரு, கேட்காம அங்கே இருக்க ஒரு மண்வெட்டியை எடுத்து வேலையை ஆரம்பிக்கிறார். உடனே அவங்க வேணாம்ப்பா கொடுன்னு அது பிடுங்குறாங்க அவர் கையிலேருந்து. அது எப்படியோ அவருக்கு தவறி அடிபட்டுடுது. அவருக்கு அடிபட்டவனையே அங்கேருந்து பெருமாள் ஓடிடுறாரு. உடனே இந்த அம்மாவுக்கு மனசு தாங்கலை. அவங்க கணவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அடிபட்டுடுச்சு, அந்த பையன் ஓடிட்டான், வாங்கலை போய் பார்க்கலான்னு. ஓடுறாங்க. அவரை பிடிக்கவே முடியல. நேராக ஓடி போயிட்டு ஒரு கோவிலில் போய் அவர் மறைஞ்சிடுறாரு. அதுதாங்க நம்ம திருப்பதி. அங்கே போய் மறைஞ்சிட்ட உடனே அந்த அம்மா கத்திக்கிட்டே உள்ளே போகிறாங்க. போனால் அந்த பையனை காணோம். பெருமாளுடைய அந்த தாடை சொல்லுவாங்க இல்லையா, அங்கேருந்து ரத்தமாக வழியுது. எங்கே அந்த சின்ன பையனுக்கு அடிபட்டுச்சோ அதே இடத்துல நம்ம பெருமாள் தந்தையோட தாடையிலேருந்து ரத்தமாக வழியுது. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் அங்கே இருக்க குருக்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமாக அடைகிறாங்க. உடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, பெருமாளே நீங்கள் தான் வந்தீங்களா, இது தெரியாமல் நான் உங்ககிட்ட ரொம்ப போராடி உங்ககிட்ட அவ்வளோ சண்டை போட்டேனே, என்னை மன்னிச்சிக்கோங்க, இந்த ரத்தம் நிற்கிறதுக்கு என்ன வழி. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, மனசார அந்த கருப்புறத்தை அள்ளி, இந்த கருப்புறம் நான் என்னோடய பக்தி உண்மையாக இருந்தா, நீ என்னை தேடி வந்தது அன்பு உண்மையாக இருந்தா, நான் இப்போ இந்த கருப்புறத்தை வைக்கிறேன், உடனே உனக்கு ரத்தம் நின்றுடணும், நீ என்னுடைய அன்பனாக இருக்கணும், நான் என்றைக்குமே உனக்கு இது ஒரு சரித்திரமாக எல்லாருக்கும் தெரியட்டும், இந்த உடனே ரத்தம் நிற்கணும்னு வைக்கிறாங்க. அவங்க வச்ச அந்த கற்பூரம் வச்ச உடனே ரத்தம் நின்றுடுது. எல்லாரும் பெருமாளை கையெடுத்து கும்பிட்றாங்க. என்னை பார்க்க நீயே வந்தியான்னு ரொம்ப பெருமையில் அந்த அம்மா ஆனந்த கண்ணீரோட பெருமாளை வணங்குறாங்க. அவருடைய அற்புதங்களை நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அன்பு இருந்துச்சுன்னா அவரே நம்மளை தேடி வந்துடுவார். நம்ம அன்புக்கு என்றைக்குமே அவர் அடிமை தான், நம்ம பெருமாள் தந்தை. நாமும் அவருக்கு வாழ்நாள் முழுதும் நம்ம அடிமையாக இருந்து என்றென்றைக்கும் நம்ம சீரும் சிறப்புமாக வாழுவோம். ஓம் நமோ வெங்கடேஷாய போற்றி.